வாங்க கத்திரிக்காயில் கட்டா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கத்திரிக்காய் 1/4 கிலோங்க, 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 பல்லு பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனுங்க, நிலக்கடலை 1 ஸ்பூனுங்க, வர கொத்தமல்லி 1 ஸ்பூனுங்க, கொஞ்சங்க திருவண்ண தேங்காய், 4 முந்திரி பருப்பு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொத்தமல்லி கருவேப்பிலைங்க, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, வீட்டில் அரைப்போம்லங்க குழம்பு மிளகாய் தூள் அது 1 ஸ்பூனுங்க, உப்பு சேர்க்கணுங்க. வாங்க பேன் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திக்கிங்க, சின்ன குழிக்கரண்டிங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாங்க. வதங்கணுங்க, அப்போதான் இந்த கத்திரிக்காய்க்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கணுங்க. கத்திரிக்காய் நல்லா வணங்கணுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கணுங்க. அது ஃபஸ்ட்டே சேர்த்தணும்னா அடி பிடிச்சிருங்க. இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூளுங்க, இதை சேர்த்துக்கணுங்க. இந்த கத்திரிக்காய் நல்லா சேரணுங்க மிளகாத்தூள். இந்த பாத்தில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரையாக ஆகணுங்க. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வெந்துடணுங்க. கடலை எண்ணெய்ங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வந்து நல்லா ட்ரை ஆகணுங்க, கொதிக்கணும். நல்லா பச்சை வாசனை போய் இதில் இருக்கிற எண்ணெய் மேலே வரணுங்க. வாங்க கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சாச்சுங்க. மேக்ஸிமம் இதை வந்து மட்டன் பிரியாணியில் சேர்த்து சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் புரட்டாசினால நாங்கள் ஒயிட் ரைஸ்க்கு சேர்த்து சாப்பிட போகிறோங்க. வாங்க சாப்பிட்லாம்.